அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட மனசை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறது. எனக்கு தெரிஞ்ச விதத்துல உங்களுக்கு நான் இதை பாத்தீங்கன்னா எவ்வளவு ஈஸியா சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லலான் இருக்கேன். அதுக்கு முன்னாடி உங்களோட சந்தேகங்கள் எங்களுக்கு பாத்தீங்கன்னா கீழே கமெண்ட்ஸ்ல கொடுங்க. யாரும் எங்களுக்கு மெயில் பண்ண வேண்டாம். எங்களோட மெயில் ஐடி பாத்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ்ல இருக்கு. வேற ஏதாவது உங்களுக்கு பர்சனல் சந்தேகமா இருந்துச்சுன்னா எங்களோட ஃபேஸ்புக் பேஜோட இன்பாக்ஸ்ல நீங்க பண்ணுங்க. அதை நாங்க பார்த்துட்டு உங்களுக்கு நாங்க ரிப்ளை பண்றோம். இப்ப நம்ம கான்செப்ட்குள்ள போலாம். நம்மளோட மனசை பாத்தீங்கன்னா கட்டுப்படுத்துறது எப்படிங்கறத பத்தி நம்ம சொல்லிடுறோம். முதல் விஷயம், அதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல மெடிடேஷன்ல உட்காரணும். ஆக்சுவலி யாரும் இதுக்கு படுக்க வேண்டாம், அமைதியா உட்காருங்க. உட்காரும் போது உங்க முதுகு நேரா நிமிர்ந்து இருக்கணும், தலை நேரா நிமிர்ந்து இருக்கணும். அடுத்தது தரையில ஏதாச்சும் ஒரு துணி போட்டு அது மேல உட்காருங்க. நீங்க பெட்ல எங்க வேணாலும் உட்காரலாம், சேர்ல கூட உட்காரலாம். ஆனா உங்க உடம்பு தரையில டைரக்டா படக்கூடாது. இதான் முக்கியமான விஷயம். நீங்க பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு டைம் பிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் வரவே கூடாது அப்படிங்கறக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டைம் தான் பண்ணணும், அந்த டைம் தான் பண்ணணுங்கிறது ஆரம்பத்துல உங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். ஆனா அந்த ஒரு டைம் உங்களுக்கு எந்த டைம் ஃப்ரீயோ அந்த டைம் பிக்ஸ் பண்ணிக்கோங்க. குறைஞ்சது ஒரு மணி நேரம். அந்த 1 மணி நேரம் நீங்க பிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க மெடிடேஷன்ல உட்காருங்க. இல்ல நீங்க ஏதாச்சும் ஒரு பூஜை பண்ண போறீங்க அப்படின்னா அந்த பூஜைக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்க அமைதியா உட்கார்ந்த பிறகு நான் சொல்ற விஷயங்களை செஞ்ச பிறகு அடுத்து நீங்க பூஜை ஆரம்பிங்க. கரெக்டா பூஜை பண்றதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து பண்ணீங்கனால அது நடக்கவே நடக்காது. ஏன்ற விஷயம் உங்களுக்கு நான் சொல்றேன். இப்ப நம்ம மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கான விஷயத்துக்கு நம்ம வர ஆரம்பிக்கலாம். முதல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க மனசை நீங்க கட்டுப்படுத்தணும். அதை பாத்தீங்கன்னா எந்த ஒரு சிந்தனை இல்லாம ஒரு எம்டியா கொண்டு வரணும்னு நீங்க நினைக்கிறது பாத்தீங்கன்னா எடுத்தோன சாத்தியப்படாது. காரணம் ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம மனசு ஒரு நாளைக்கு குறைஞ்சது 60,000 எண்ண அலைகள் நமக்கு மாறிட்டு வந்துட்டு இருக்கும். இதுவே நீங்க மெடிடேஷன் உட்காரும்போது அந்த ஒரு செகண்டுக்கே உங்களுக்கு 4-5 நினைவலைகள் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அதனால நீங்க முதல்ல என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, உட்கார்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு லைட் ஏதாச்சும் ஆஃப் பண்ண வேண்டியது இருக்கா, இல்ல டிவி ஆஃப் பண்ண வேண்டியது இருக்கா, இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கா, அது எல்லாமே சரி பண்ணுங்க. இல்ல ஏதாவது முக்கியமான போன் கால்ஸ் வர இருக்கா, போன் ஆஃப் பண்ண வேண்டாம். ஏன்னா ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்க மைண்ட் யாராவது கால் பண்ணியிருப்பாங்களா, ஏதாவது முக்கியமான கால் வந்திருக்குமா அப்படின்னு ஒரு இது வரும். முடிஞ்ச அளவுக்கு உங்க பர்சனல் கால்ஸ் இருந்தா பேசிட்டு போனை யாருக்காச்சும் கொடுத்துட்டு வாங்க. இந்த மாதிரி நான் மெடிடேஷன்ல இருக்க வரைக்கும் வர போன் கால்ஸ் நீ அட்டன் பண்ணிட்டு என்ன ஏதுன்னு கேட்டு மட்டும் வெயின்னு சொல்லிட்டு வந்துருங்க. ஏன்னா ஆஃப் பண்ணி வச்சீங்கனாலும் உங்க மைண்டுக்கு அது போகும். அதுக்கப்புறம் போய் நீங்க போன்ஸ்ல என்ன வந்துச்சுன்னு பாத்துக்கோங்க. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே அந்த 1 மணி நேரத்துக்கு உங்களை யாருமே கூப்பிடாத அளவுக்கு கிளியர் பண்ணிக்கிட்டு உட்காருங்க. நீங்க உட்காரும் போது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் வரும். அதாவது இந்த லைட் ஆஃப் பண்ணணும், இல்ல அந்த டைம்ல தான் தண்ணி குடிக்கணும்னு ஒரு தாட் வரும், இல்ல பாத்ரூம் போகணும்னு ஒரு தாட் வரும். இந்த மாதிரி நிறைய தாட்ஸ் உங்களுக்கு வந்துட்டே தான் இருக்கும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க கண்டுக்காம உட்காரணும். நம்ம மனசு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் ஒரு குப்பை தொட்டி தான். குப்பை தொட்டி பாத்தீங்கன்னா நீங்க காலி பண்ணா மட்டும்தான் உங்க மனசு எம்டி ஆகும். எடுத்தோன்னா கண்ட அழுக்கு இதெல்லாம் தான் உங்களுக்கு வெளியே வருமே தவிர எம்டியா இருக்காது. அதே மாதிரி உங்க மனசுல தப்பான எண்ணங்கள் தான் முதல்ல வெளியே வருமே. அந்த தப்பான எண்ணங்கள் நீங்க வெளியே எடுக்கணும். நீங்க போய் உட்கார்ந்தானா உங்களுக்கு என்னென்ன தாட்ஸ் மைண்டு போகுதோ அது பின்னாடியே போய்க்கோங்க. உங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ அப்பதான் ஏதோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கேட்ட ஒரு பாட்டோட ஞாபகம் வரும், இல்ல 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒருத்தா உங்க ஃப்ரெண்டோட ஞாபகம் வரும். அப்படியே போய் உங்க ஃப்ரெண்ட்ஸை பாருங்க. உங்களுக்கு என்ன நினைவு வருதோ அந்த நினைவுல கட் பண்ணிட்டு வர நினைக்காதீங்க. அந்த நினைவோட ஃபுல்லா போங்க. அந்த நினைவுகள் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் போனோன்னு அந்த நினைவுகள் எம்டி ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க இருக்கிற நினைப்பு உங்களுக்கு திருப்பி வரும். திருப்பி அமைதியா நீங்க உட்கார்ந்து நினைப்பீங்க. திருப்பி அது ஏதாச்சும் ஒரு புதுசா ஒரு நினைப்பு வரும். அந்த நினைப்புல போங்க. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல நீங்க மெடிடேஷன் பண்றதை விட இந்த மாதிரி நினைவுகள் வரும். அந்த நினைவுகள் முழுசா அது பின்னாடியே போய்க்கோங்க. ஒரு நினைவுகள் வந்துச்சா அது முழுசா அந்த நினைவு பாருங்க. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நினைவு போனா அது எம்டிஐ திரும்பி வந்துடும். அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ அது எல்லாமே அது பின்னாடியே போயிட்டேன்னு ஃபுல்லா போய் ரீச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிவர்ஸ்ல வாங்க. ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு அப்புறம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா யோசிக்கிறதுக்கு எந்த ஒரு விஷயமும் இல்லாம உங்க மனசு பிளாங்க் ஆகும். இதுதான் மனக்கட்டுப்பாடுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா யோசிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் மனசு அலைப்பாயுமே. அந்த ஒரு விஷயம் இல்லாமல் போச்சுன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா அலைப்பாயிர தன்மை போகாது. அதுக்கு அடுத்து என்ன பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த தன்மைக்கு வரக்கு குறைஞ்சது உங்களுக்கு பாத்தீங்கன்னா 2 or 3 வீக்ஸ் ஆகும். இந்த 3 வாரம் இதையவே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த 3rd வீக் நீங்க உட்காரும் போதே உங்களுக்கு பிளாங்கா தான் நீங்க இருப்பீங்க. அடுத்தது, உங்களுக்கு ஒரு ஆபீஸ்ல ஒரு பிரச்சனை இல்ல ஏதாவது ஒரு கஷ்டமா இருந்துச்சுன்னா அந்த டைம்ல அமைதியா மெடிடேஷன் உட்கார்ந்துருங்க. அப்படி உட்காரும் போது உங்களுக்கான ஆன்சர் சொல்யூஷன் அந்த மெடிடேஷன் நீங்க உட்காரும் போது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதனால நீங்க அந்த நம்பிக்கையோட உட்காரலாம். ஒரு 3 வாரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு பாத்துட்டீங்கன்னா உங்க மனசு பிளாங்க் ஆயிரும். அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு பொருளை நீங்க
இமேஜினேஷன் பண்ணணும். இப்ப நான் பண்ணது எதுன்னு கேட்டீங்கன்னா, பென்சில், நடராஜ் பென்சில் இருக்கு இல்லைங்களா, அந்த ஒரு பென்சில் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல என் கையில கொடுத்துட்டாங்க. அதை நான் எடுத்து பார்த்து அதோட ஷார்ப்னஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது நான் கண்ணை திறந்து நார்மலா வெறும் பென்சிலை தான் பார்த்துட்டு இருந்தேன். வேற எதையுமே நான் பண்ணல. ஜஸ்ட் ஒரு பென்சிலை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே கீழே வச்சுட்டேன். பென்சிலை ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டே அப்படின்னாங்க. பார்த்துட்டேன் அப்படின்னு. ஒன்னும் உத்து பாருங்க அப்படின்னாங்க. திருப்பி நான் அதை நல்லா பார்த்துட்டே இருந்தேன். பார்த்துட்டு திருப்பி கீழே வச்சுட்டேன். திருப்பி பாருங்கன்னாங்க. திருப்பி பார்த்து திருப்பி கீழே வச்சுட்டேன். உனக்கு ஏதாவது தெரிஞ்சுதா, உனக்கு என்ன தெரிஞ்சு சொல்லணும்னு. பென்சில் வந்து பாத்தீங்கன்னா சிவப்பு கலராகவும் இருக்குது, கருப்பு கலராகவும் இருக்குது அப்படின்னு. ஒன்னும் பாரு அப்படின்னாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு மேல கார்பன் டீப் இருக்குது, அதுக்கு உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு எல்லோஷ் கலர் மாதிரி கலந்துருக்குன்னு சொன்னேன். திருப்பி கீழே வச்சுட்டேன். திருப்பி வந்து பாரு அப்படின்னாங்க. கிட்டத்தட்ட நான் வந்து பாத்தீங்கன்னா 4 மணி நேரத்துக்கு அந்த பென்சில் நான் பார்த்துட்டே தான் இருந்தேன். ஆனா பார்க்க ஒவ்வொரு தடவையும் வந்து பாத்தீங்கன்னா கேட்கும்போது ஒவ்வொரு விஷயங்கள் நான் எக்ஸ்ட்ரா சொல்ல ஆரம்பிச்சேன். அந்த பென்சிலோட டிப்பு லைட்டா வந்து பெண்ட் ஆகிருக்கு, முழுசா கூர்மையா இல்ல, அந்த டிப்போட எண்டு உடஞ்சிருக்கு, அந்த எல்லோயிஷ் கலரா இருக்கிறதுல கூட வந்து சில புள்ளிகளா இருக்கு, அடுத்து இத்தனை புள்ளிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பென்சிலையே நான் பார்க்க 3 மணி நேரம் நான் சொல்ல ஆரம்பிச்சேன். நானு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு அந்த பென்சில் பத்தி நான் சொல்ற அளவுக்கே நான் வந்துட்டேன். ஆனா அதுவே போதாது, இன்னும் பாருன்னு சொல்ல பிறகு சொன்னாங்க. அந்த மாதிரி தான் ஒரு ஆப்ஜெக்ட் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டை வந்து அந்த அளவுக்கு மைனூட்டா நீங்க நோட் பண்ண ஆரம்பிக்கணும். அப்படி நோட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் உங்க மைண்ட்ல ஃபுல்லா பதிய ஆரம்பிக்கும். பதிஞ்ச பிறகு கண்ணை மூடி நீங்க உட்கார்ந்து பாருங்க, அந்த ஆப்ஜெக்ட் தவிர உங்க மனசுல வேற எதுவுமே உங்களுக்கு தோணாது. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 3 நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் மெடிடேஷன்ல உட்காரும் போது எனக்கு அந்த பென்சில் மட்டும்தான் மைண்ட்ல நினைச்சு. அந்த பென்சில் எவ்வளவு பெருசு இருந்துச்சு, அதோட டிப் எப்படி இருந்துச்சு, அந்த எல்லோ ஷார்ப்னஸ் பண்ணதுல எவ்வளவு ஹோல்ஸ் இருந்துச்சு, அந்த பென்சில் வந்து பாத்தீங்கன்னா அந்த கோடு வந்து லைட்டா ஒரு இடத்துல பெண்ட் ஆகி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாமே என்னால மைனூட்டா சொல்ல முடிஞ்சுது. அது மட்டும்தான் என் மனசுல நின்றுச்சு. அதே போலதான் நீங்களும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்து அதை நல்லா உத்து பார்க்க ஆரம்பிங்க. பார்த்துட்டு நீங்க மெடிடேஷன்ல உட்காரும் போது உங்க கவனத்தை அந்த பென்சில் மேல செலுத்துங்க. அந்த பென்சில் மேல செலுத்தும் போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க மைண்டுக்கு திருப்பி அந்த பென்சில் பத்தி மட்டும்தான் தாட்ஸ் இருக்குமே தவிர வேற எந்த ஒரு இடத்துக்கும் உங்க மைண்டு மாறாது. அந்த பென்சில் நல்லா டீப்பா பாருங்க. நீங்க முதல்ல கண்ணை திறந்துட்டு என்னென்னலாம் பார்த்தீங்களோ அதை விட ஒரு படி எக்ஸ்ட்ரா உங்க கண்ணால நீங்க பார்க்காம விட்ட விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பென்சிலை பார்ப்போம். இதை வந்து பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து சப்மினல் மெசேஜ்னு சொல்லி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதாவது இன்னும் பிராங்கா சொல்றேனே, இலுமினாட்டிக்கு இந்த மெத்தட் தான் நம்மளை பயன்படுத்தியிருக்காங்க. அதே முறைதான் வந்து பாத்தீங்கன்னா நான் பென்சில்ல பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம். நிறைய பேர் சப்மினல் மெசேஜ் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சு நிறைய மெயில் பண்ணியிருக்காங்க. இதுதான் அதுக்கான கான்செப்ட். அது ரொம்ப சிம்பிள். இப்ப நான் அதை பத்தி விளக்கமா கொடுக்குறேன், வேற ஒன்றும் கிடையாது. அதனால அதை பத்தி நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு டீப்பா உங்களால பார்க்க முடியுமோ அவ்வளவு டீப்பா உங்க மைண்டில் நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க மனசு அந்த பென்சில்ல மட்டும்தான் இருக்குமே. அந்த அளவுக்கு அதுல நீங்க டீப்னஸ் செலுத்த உங்க மனசு ஒருநிலைப்படுவோம். அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா இதை வச்சு நீங்க லைஃப்ல என்ன உங்களுக்கு தேவையோ அதை நீங்க சாதிக்க முடியும். முதல்ல பென்சில் நீங்க எடுத்தீங்க, அதுக்கப்புறம் உங்க பிரச்சனை எதுவோ அந்த பென்சில் இருக்கிற இடத்துல உங்க பிரச்சனையை கொண்டு வந்து நிறுத்துனீங்கன்னா அந்த பிரச்சனையை வந்து நீங்க ஈஸியா பார்க்கலாம். இதே வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு சின்ன விளக்கம் கூட கேள்விப்பட்டிருக்கேன். நம்மளோட பிரச்சனைகள் நம்ம கண்ணுக்கிட்ட வச்சோம்னா அது ஒரு பெரிய மலை மாதிரி இருக்கும், அதுவே தள்ளி வச்சா சின்ன கல்லு மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன தேவை அப்படின்னு முதல்ல ஃபிக்ஸ் பண்ணுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு ஒரு மாசத்துக்கு 1 லட்ச ரூபா பணம் வந்தா போதும், என்னோட பிரச்சனைகளை சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க கன்ஃபார்மா நம்புனீங்கன்னா 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறதுக்கான வழிகள் என்னன்னு பாருங்க. 1 லட்சமும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு மாசத்துல சம்பாதிக்கிறது உங்களுக்கான வாய்ப்பு இருக்காது. ஆனா உங்களால ஒரு மாசத்துக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்க முடியுமா அப்படி யோசிங்க. கண்டிப்பா என்னால ஒரு 10,000 ரூபாய் மாசம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு 10 தொழில் பண்ணுங்க. இல்லையா உங்களால ஒரு 5,000 ரூபாய் சம்பாதிக்க முடியுமான்னு பாருங்க. அந்த மாதிரி 20 விதமா அது யோசிங்க. ஒரு பிரச்சனைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பாறை மாதிரி, அந்த பெரிய பாறைய 20 துண்டா உடைச்சிங்கன்னா அது வந்து சின்ன சின்ன கல்லா மாறிடும். உங்க பிரச்சனைய பெரிய பாறையா பாக்குற போல அந்த சின்ன கல்லா பாருங்க ஃபர்ஸ்ட். அதே மாதிரி உங்களோட பிரச்சனை உங்களுக்கு 1 லட்ச ரூபா வேணுமா, அந்த 20 பிரிங்க 5,000 ரூபாய். 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம், ஆனா 5,000 ரூபாய் சம்பாதிக்கிறது உங்களுக்கு அவ்வளவு கஷ்டம் கிடையாது. அதனால நீங்க என்ன பண்றீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு 1 லட்ச ரூபாய் தேவையா, முதல்ல இந்த 5,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கான வழிகள் என்னென்ன இருக்குன்னு யோசிங்க. அதெல்லாம் எடுத்து ஒரு பேப்பர்ல எழுதுங்க. முதல் விஷயம், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு ஐடி ஃபீல்ட்ல இருக்கேன், எனக்கு இந்த ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சா எனக்கு 5,000 ரூபாய் கிடைக்குமா, வெரி குட். அந்த ப்ராஜெக்ட்டுக்கான வழியை எடுத்து பாருங்க. அதுக்கு அடுத்த என்னன்னு நீங்க முயற்சி பண்ணினீங்கன்னா கண்டிப்பா இப்போ உங்க சம்பளம் வந்து 20,000 ரூபாய் நீங்க மாசம் உங்களுக்கு ஏர்ன் பண்ணியிருக்கீங்களா,
நிச்சயமா நான் சொன்ன வழியில நீங்க பண்ணுனீங்கன்னா 40,000 ரூபாய் உங்களுக்கு அடுத்த மாசம் கிடைக்கும். எடுத்தன 1 லட்சம் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஆனா அதுவே உங்களுக்கான அந்த 1 லட்சம் ரூபாய்க்கான வழியை உங்களுக்கு விளைவிக்க ஆரம்பிக்கும். அதுதான் நம்ம மனசோட சக்தி. நம்ம மனசை நீங்க ஒருநிலைப்படுத்த ஆரம்பிச்சீங்கன்னா அதுக்கு எல்லா விதமான ஷார்ட்கட் உங்களுக்கு லைஃபுக்கு என்னென்ன தேவையோ அது அத்தனையுமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து நீங்க ஒரு பூஜை பண்றீங்க. பூஜை பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நீங்க டேரக்டா போய் குடுக்குன்னு ஓடி போய் குளிச்சு முடிச்சு கடக்கடன்னு ஓடி போய் வந்து கடக்கடன்னு மந்திரம் சொன்னீங்கன்னா அந்த மந்திரத்துக்கான பலன் ஒண்ணுமே இருக்காது. மந்திரங்கிறது நம்ம சொல்லும் போது அது எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா நம்ம மூளையில போய் நம்ம பிரெயின்ல ஒரு இதான அதிர்வலைகளை கொண்டு வரணும். அப்ப நம்ம என்ன பண்ணோம், அந்த மந்திரத்தை முதல்ல முழுசா மனப்பாடம் பண்ணிட்டு போய் முதல்ல மெடிடேஷன் பண்ணி நம்மள முதல்ல அமைதிப்படுத்தணும். நம்ம நல்லா அமைதியா பொறுமையா ஃபுல்லா ரிலாக்ஸ் ஆன பிறகு நல்ல அமைதியா இருக்கிற டைம்ல நீங்க மந்திரம் சொல்லி பாருங்க. 108 தடவை நீங்க சொல்லி உங்க கிடைக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 தடவை நீங்க அந்த மந்திரம் ஜெபிக்கும் போது அந்த பவர் உங்க உடம்புல என்னதை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அப்ப அதை 108 தடவை சொல்லும் போது அந்த மந்திரமே பல விதமான வீரிய சக்தியோட இருக்கும். மாந்திரிகத்துல மந்திரத்தை பயன்படுத்துறது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த மந்திரம் வந்து நம்மளுடைய பிரெயின்ல போய் ஒவ்வொரு நியூரான்ஸையும் ஆக்டிவேட் பண்ணும். அந்த நியூரான்ஸ் தான் நமக்கு இவ்வளவு சக்திகள் கொடுக்குது. அடுத்து தகடு, ஏன் தகடுகளை பயன்படுத்துறாங்கன்னு கேட்டீங்கன்னா காப்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈர்ப்பு சக்தி அதிகம், இழுத்து தாங்கிட்ட அதை அப்படியே வச்சுக்கும். அதனால நம்ம கொடுக்கக்கூடிய மந்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா அது நம்ம வந்து மந்திரங்கள் சொல்லும் போது நம்ம நியூட்ரான்ஸ்ல போய் அது வெளியே போயிடும். அந்த வெளியே போற விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா காப்பர் இழுத்து தாங்க கூட வச்சுக்கும். அதனாலதான் வந்து காப்பர் கிட்ட இருக்க சொல்றது. ரசமணி எதுக்கு சொல்றான்னு கேட்டே, ரசமணி வந்து எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணும். நம்ம உடம்புல போட்டா வாதம் பித்தம் கபம் நம்ம வியாதியை கட்டுப்படுத்தும். நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்களோட சக்தியை அதிகப்படுத்தும். இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் வந்து ரசமணி சொல்றது. தங்கத்துக்கும் ரசமணிக்கு வந்து பார்த்தா அடங்கியன் ஒண்ணுதான் மாறுபடுது. தங்கத்துக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜி ஈர்க்கிற சக்தி ரொம்ப அதிகம். அடுத்து நம்ம முடிக்கும் பாசிட்டிவ் சக்தி ரொம்ப அதிகம். அதனாலதான் கோயிலுக்கு போகும்போது ஆம்பளைங்களை வந்து பாத்தீங்கன்னா சட்டை கழட்டிட்டு 2 கையை மேல தூக்கி சாமி கும்பிட சொல்றாங்க. காரணம் ஏன்னு கேட்டீங்கன்னா கர்ப்ப கிரகத்துல இருந்து வர பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம உடம்புக்கு வந்து பாத்தீங்கன்னா மேக்னெட் பவர் கொடுக்கும். கோயிலுக்கு போனா நம்ம நினைச்சது நடக்கும் அப்படின்னு சொல்ற காரணம் ஏன்னு கேட்டீங்கன்னா கோவில்ல வந்து பாத்துட்டீங்கன்னா நல்ல ஒளிகள் அங்க அதிகமா இருக்கும். மந்திரங்கள் ஜெபிச்சு அந்த இடத்துல பாசிட்டிவ் எனர்ஜி ரொம்ப அதிகமா இருக்கும். மூலவர் அப்படின்னு சொல்ற இடம் வந்து பாத்தீங்கன்னா கருவறை, நம்ம தாயோட கருவறை குறிக்கிறது அந்த இடத்துல. அந்த கருவறையில வந்து பாத்தீங்கன்னா ஏன் அந்த காலத்து கோயில்கள் அந்த இடத்துல கருவறை வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம யோசிச்சாவே நமக்கு தெரியும். அந்த இடத்துல காந்த சக்தி ரொம்ப அதிகமா இருக்கும். அங்க உள்ள தகடு கருங்கலுக்கு அது ஈர்ப்புற சக்தி அதிகமா இருக்கும். அதனாலதான் முடிஞ்ச அளவுக்கு மூலவர் வந்து கருங்கல்ல பண்ணியிருக்காங்க. அந்த காந்த சக்தி அதிகமா இருக்கும் அந்த இடத்துல. அப்ப வந்து நம்ம ஒரு வேண்டுதலை வந்து அந்த இடத்துக்கு வைக்கிறோம். கரெக்டா நம்ம ஐயர் வந்து பாத்தீங்கன்னா அந்த கற்பூர ஒளியை காட்டும் போது அந்த காந்த சக்தி அப்படியே அடிச்சு வெளியே வரும். அதனாலதான் அந்த காந்த சக்தி வரும்போது எல்லாருமே வந்து கடவுளை பாருங்க, கற்பூரம் காட்டும் போது கடவுளை பாருங்கன்னு சொல்றாங்க. இதுக்குதான் எல்லாமே சயின்டிபிக்கா யோசிச்சாவே நமக்கு அதுக்கான விளக்கங்கள் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அடுத்தது கோயிலுக்கு போயிட்டு ஒரு 10 நிமிஷம் அங்க உட்கார்ந்துட்டு தான் வரணும்னு சொல்றாங்க. அந்த 10 நிமிஷம் உட்காராது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா அங்க நிறைய மேக்னெட் பவர்ஸ் நிறைய இருக்கும். அப்ப நம்ம அங்க உட்காரும் போது என்ன ஆகும்னா நம்மளோட பிரச்சனைகள் நம்ம நினைக்க ஆரம்பிப்போம். அப்ப அதுக்கான சரியான சொல்யூஷன் கிடைக்கும். ஏன்னா நம்ம ஃபுல்லா போய் சுத்திட்டு வந்திருப்போம், கன்ஃபார்மா டயர்ட் ஆயிருப்போம். டயர்ட் ஆகி நம்ம உட்காரும் போதே நம்ம உடம்பு வந்து பாதி ரிலாக்ஸ் ஆயிரும். உட்கார்ந்த உடனே அந்த ரிலாக்ஸ் ஆகும்போது நமக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா நம்ம யாரு கூடயுமே பேசாம அமைதியா உட்கார்ந்தோம்னா நம்ம பிரச்சனைக்கான சொல்யூஷன் கிடைக்கும். இதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா கோவில்னு ஒண்ணு கட்டி டெய்லி கோவிலுக்கு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு என்ன தேவையோ அதுக்கான விளக்கங்கள் அங்க கிடைக்கும். அடுத்தது மெடிடேஷன்ல நீங்க உட்காரும் போது ஒரு ஊதுபத்தி பக்கத்துல பத்த வச்சுக்கோங்க. அந்த ஊதுபத்தியோட ஸ்மெல் வந்து பாத்தீங்கன்னா நம்மள அப்படியே லைட்டா அட்ராக்ட் பண்ணும், ஒரு விதமான போதை மாதிரி. அந்த நாளையும் நம்மளுடைய மனசு வந்து டைவர்ட் ஆகாமல் இருக்கும். இது எல்லாமே பண்ணி பாருங்க. நிச்சயமா உங்க மனசு வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஒருநிலைப்படுங்கிற நம்பிக்கையோட இனி வரும் பகுதியில பார்க்கலாம். மிக்க நன்றி.